ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சந்திர மேக்ஸ். இந்த சீரீஸ் எதை பற்றின சீரீஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, செலெக்ஷன் போஸ்ட் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஃபேஸ் 12 செலெக்ஷன் போஸ்டோடைய ஜிஎஸ் அனாலிசிஸ் தான். எதுக்காக இந்த ஜிஎஸ் அனாலிசிஸ் அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஷிஃப்ட்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அது எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரிலேட் பண்ணி கேட்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்லேருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அந்த சப்ஜெக்ட்லேயுமே எந்த டாப்பிக்கில் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல வர்றது வந்து அடுத்தடுத்த நாள் நடக்கிற ஷிஃப்ட்ல வந்து எப்படி கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது. ஜிஎஸ் இப்போ செலெக்ஷன் போஸ்ட்ல நடக்கிற செலெக்ஷன் போஸ்ட்ல கேட்டுக்கிட்டு இருக்க கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ அடுத்து நடந்துகிட்டு இருக்கிற சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ல ரிப்பீட் ஆகுது. இந்த செலெக்ஷன் போஸ்ட்லயும் சிஹெச்எஸ்எல்லையும் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து எப்படி சிஜிஎல்ல ரிப்பீட் ஆகும் அப்படின்ற ஒரு ரிலேஷன் மட்டும்தான் நம்ம இதுல பார்க்க போறோம். சரியா? இதுல வந்து செலெக்ஷன் போஸ்ட்ல கேட்ட எல்லா ஜிஎஸ் கொஸ்டினுடைய கம்ப்ளீட் அனாலிசிஸ் வந்து நம்ம எல்லாம் பார்க்க போறோம். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து எந்த ஷிஃப்ட் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாள் 20/6 ஜூன் 2024 நடந்த ஷிஃப்ட் 1. ஃபர்ஸ்ட் நம்ம எந்த பார்க்க போறோம்னா மெட்ரிகுலேஷன் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லா மெட்ரிகுலேஷனும் பார்ப்போம், அடுத்து ஹையர் செகண்டரி பார்ப்போம், அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் பார்ப்போம். ஓகே, ஸோ உங்களுக்கு மெட்ரிகுலேஷன், ஹையர் செகண்டரி, கிராஜுவேஷன் அப்படின்றதுக்கு வந்து டிஃபிகல்ட்டி லெவல் வந்து கூட குறையா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓகே, எல்லாமே ஒரே லெவலில் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஜூன் 20 முதல் நாள் நடந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ஏஷியன் கேம்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அப்படின்றது கேட்குறாங்க. அப்போ வந்து இது எது ரிலேட் பண்ணி இருக்குது, எந்த டாபிக் பற்றி? ஸ்போர்ட்ஸ் பற்றி இருக்கு. ஸ்போர்ட்ஸ்லையுமே பார்த்துட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது ஒரு அம்பர்லா டேர்ம், ஒரு பெரிய டாபிக். அந்த ஸ்போர்ட்ஸில் எதை பற்றி இருக்குது? ஸ்போர்ட்ஸில் நார்மலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்போர்ட்ஸ் வச்சு கேட்குற டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆனால் இது வந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்னா வந்து ஒரு காமன் கேம், ரைட்டா? அதாவது ஏஷியன் கேம், ஒலிம்பிக், காமன்வெல்த் கேம், நேஷனல் கேம், அந்த மாதிரி கேட்கறது. சரியா? ஸோ அப்போ ஸ்போர்ட்ஸ்ல வந்து காமன் கேம் அப்படின்ற ஒரு டைட்டில் கீழே கேட்குறாங்க. ஏஷியன் கேம்ஸ்க்கு வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏஷியாடு. சரியா? ஏஷியாடு, ரைட்டா? இப்போ நேஷனல் உங்களுக்கு ஏஷியாட் அப்படின்றது வந்து ஏஷியன் கேம்ஸுக்கு இன்னொரு பேர். உங்களுக்கு ஏஷியன் கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 வருஷத்துக்கு ஒரு தான் நடக்கும், தெரியுமா? 4 years ஒன்ஸ் வந்து ஏஷியன் கேம்ஸ் வந்து நடக்கும். சரியா? உங்களுக்கு ஏஷியன் கேம்ஸ் ஃபர்ஸ்ட் எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1951 ஆரம்பிக்கப்பட்டது. 1951 ஆரம்பிக்கப்பட்டது. சரியா? 1951 ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நியூ டெல்லியில நடந்துச்சு. லாஸ்டா நடந்தது எத்தனாவது எடிஷன்னா 19வது எடிஷன், அதாவது 2022 நடந்துச்சு. இது எங்க நடந்துச்சுன்னா ஹாங்ஸோ அப்படின்ற இடத்துல. ஹாங்ஸோ எங்க இருக்குன்னா சைனால இருக்குது. ஹாங்ஸோ. அதுக்கடுத்து 20வது எடிஷன். அப்போ அது எப்போ நடக்கும்? 2026. ஏன்னா 2022க்கும் 2026க்கும் எத்தனை வருஷம் கேப் இருக்குன்னா 4 வருஷம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேப் இருக்கா. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏஷியன் கேம்ஸ் நடக்கும். 2026 எங்க வச்சு நடக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஜப்பான்ல வச்சு நடக்க போகுது. சரியா? ஸோ இதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏஷியன் கேம்ஸ். இந்தியாவுடைய நேஷனல் கேம் என்னன்னா ஹாக்கி. ஓகே, ஸோ இப்போ இது வந்து எதை பத்தி இருக்குது? ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரே நிமிஷம். ஸோ எதை பத்தி இருக்குது அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க இந்த கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் எது ரிலேட்டடா இருக்குன்னா பாலிட்டி. சரியா? பாலிட்டியில வந்து பாலிட்டி ரிலேட்டட்ல வந்து எந்த இதை பத்தி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எமர்ஜென்சி. பாலிட்டியில நார்மலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா பாலிட்டியில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா மொத்தமே 2 தான். ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆர்டிக்கல் 1 51A வரைக்கும். சரி, ஆர்டிக்கல் 1 51A வரைக்கும் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் என்ன வேணாலும் கேட்கலாம். சரியா? ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்பவுமே இந்த ஆர்டிக்கல் 1 51Aக்கு மட்டுமே கொடுங்க. சரியா? ஸோ இந்த இது எதை பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பாலிட்டி பற்றி இருக்குது. பாலிட்டியில் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எமர்ஜென்சி ரிலேட்டடா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அதாவது செகண்ட் இந்த இதில் வந்து பாலிட்டி பற்றின ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நேஷனல் எமர்ஜென்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி நடந்துகிட்டு இருக்கப்ப லோக்சபா இருக்குல்ல, லோக்சபாவுடைய அந்த காலம் அப்படின்றது வந்து எத்தனை நாளைக்கு நீட்டித்து வைக்க முடியும் அப்படின்றத கேட்குறாங்க. ஒரு நேரத்தில் 3 மாசமா, ஒரு டைம்ல வந்து 2 வருஷம், ஒரு டைம்ல கரெக்டாக 1 வருஷம் வந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாம 1 வருஷத்துக்கு நீட்டிக்கலாமா, இல்லை எந்த ஒரு இடையூறும் இல்லாம ஒரு டைம்ல வந்து 6 மாசம் வரைக்கும் நீட்டிக்கலாமா அப்படின்றது கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணா எவ்வளவு நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்னா 1 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்.
புரியுதா? அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதில் நான் தெளிவாக சொல்கிறேன். என்னன்னா எமர்ஜென்சி இருக்குதுல்ல உங்களுக்கு, இந்த எமர்ஜென்சி அப்படின்றது வந்து நேஷனல் எமர்ஜென்சி கிடையாது, காமனாக எமர்ஜென்சி பார்ட் 18. பார்ட் 18 வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்தெந்த ஆர்டிக்கல் உடையது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆர்டிக்கல் 352 இருந்து 360 வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஆர்டிக்கல் இந்த இது எல்லாமே வந்து பார்ட் 8ல் இருக்குது, பார்ட் 18ல் இருக்குது. பார்ட் 18 வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவுடைய எமர்ஜென்சி பற்றி பேசுது. சரி, அவசர காலம் பற்றி பேசுது. இந்த ஆர்டிக்கல் 352லேருந்து 360 வரைக்கும் 3 விதமான எமர்ஜென்சி பற்றி பேசுது. சரியா, அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேஷ்னல் எமர்ஜென்சி, ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி, கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சி அப்படின்றதுக்கு இன்னொரு மீனிங் வந்து பிரசிடென்ட் ரூல். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி. மூணாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான எமர்ஜென்சி. நேஷனல் எமர்ஜென்சி எந்த ஆர்டிக்கலுக்கு கீழே போடுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிக்கல் 352. இந்த 352 எந்தெந்த அடிப்படையிலலாம் போடுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 இது. ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா வியர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, WEAR, வியர்னு ஞாபகம் வச்சுக்கலாம். என்னென்ன அடிப்படைன்னு பார்த்துட்டிங்கன்னா வார், எக்ஸ்டர்னல் அக்ரஷன், ஆர்ம்டு ரெபலியன். உங்களுக்கு நேஷனல் எமர்ஜென்சி 2 விதமான நேஷனல் எமர்ஜென்சி இருக்குது. ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்டர்னல் எமர்ஜென்சி, இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி. ஓகே, அதாவது எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி, இன்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்னு 2 இருக்குது. சரியா, உங்களுக்கு வார் அண்ட் எக்ஸ்டர்னல் அக்ரஷன் அதுக்கு கீழே போட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது பேர் வந்து எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி. ஆர்ம்டு ரெபலியனுக்கு கீழே ஒரு எமர்ஜென்சி போடுறாங்க அப்படின்னா அது பேர் இன்டர்னல் எமர்ஜென்சி, ஆர்ம்டு ரெபலியன். இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எமர்ஜென்சி பற்றி. இதில் இப்போ இந்த நேஷனல் எமர்ஜென்சிக்கு கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ இங்கே எழுதுகிறேன், இப்போ இந்த நேஷனல் எமர்ஜென்சிக்கு கீழே வந்து இப்போ வந்து எமர்ஜென்சி போடுறாங்க அப்படின்றப்போ வந்து நார்மலாக லோக்சபாவுடைய காலம் வந்து எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா 5 இயர்ஸ். அதனுடைய டேர்ம் வந்து 5 இயர்ஸ். இந்த 5 இயர் லோக்சபா நேஷனல் எமர்ஜென்சி போடுறப்ப 5 வருஷம் தாண்டி அது வந்து நீட்டிக்க முடியுமான்னு கேட்டால் முடியும். சரியா, முடியும். இப்போ இந்த நீட்டிப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் அட் அ டைம். 1 இயர் அட் அ டைம். ஒரு தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணால் 1 வருஷத்துக்கு வந்து கண்டினியூஸாக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. 1. சரியா, இது வந்து 1. திருப்பி அடுத்து பாருங்க, இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி 352 கீழே நேஷனல் எமர்ஜென்சி இது பண்ணிட்டு இருக்கப்ப இன்கேஸ் நேஷனல் எமர்ஜென்சி சீஸ் பண்ணிட்டாங்க. சரியா, நேஷனல் எமர்ஜென்சியை வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எத்தனை நாளைக்கு வந்து அந்த சீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. சீஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த நீட்டிப்பு அப்படின்றது வந்து இப்போ இன்கேஸ் வந்து 1 வருஷம் நீட்டிருக்காங்கன்னு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1ஆம் தேதி வந்து ஜனவரி 1 வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. 1 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணால் டிசம்பர் மாதம் தானே முடியும். ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மார்ச் மந்த்தே வந்து பார்த்துட்டிங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க எமர்ஜென்சியை. ஜனவரி மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க 1 வருஷத்துக்கு, ஆனால் மார்ச் மாதம் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ மார்ச் மாதம் கேன்சல் பண்ணி அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ள, அதாவது ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அடுத்த ஒரு 6 மாதத்தை தாண்டி அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இருக்கவே கூடாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரியா, இன்கேஸ் சீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது வந்து அந்த லோக்சபாவோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது 6 மாசத்தை தாண்டி இருக்கக்கூடாது. சரியா, இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதில் சொல்றது. ரைட்டா, நார்மலாக எமர்ஜென்சி போடுறதுக்கு வந்து எந்த அவையுடைய ஒப்புதல் வேணும்னா லோக்சபாவுடைய ஒப்புதலும் வேணும், ராஜ்யசபாவுடைய ஒப்புதலும் வேண்டும். சரியா, இல்லை நேஷனல் எமர்ஜென்சியை பொறுத்த வரைக்கும் நேஷனல் எமர்ஜென்சி, பிரசிடென்ட் ரூல், ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, இந்த 3 எமர்ஜென்சி போடுறது யாருன்னா பிரசிடென்ட் மட்டும்தான் போட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
பிப்ரவரி 2023 பாத்தீங்களா, இது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படியே கேட்கறாங்க. அதாவது உங்களுக்கு மந்த் கொடுத்தே கேட்கறாங்க. பாத்தீங்களா, இந்த வருஷம் இப்ப செலக்ஷன் போஸ்ட்ல வந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல நடந்த எக்ஸாம் தான் இது. சரியா, அந்த கொஸ்டின் தான் இது. உங்களுக்கு மந்த் கொடுத்து இயர் கொடுத்தே கேட்கறாங்க. பிப்ரவரி 2023. ஆனா எப்ப நடந்துச்சு? ஜூன் 2024ல நடந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே, பிப்ரவரி 2023ல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹைகோர்ட் வந்து ஒரு ஆர்டரை ரிலீஸ் பண்ணிச்சு. என்னன்னா, ஃபாரினர்ஸ் கேன் இன்வோக், ஃபாரினர்ஸ் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், அதாவது இந்தியாவுடைய டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 ஃபாரினர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம், இன்வோக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அது எந்த ஹைகோர்ட் அப்படின்னு தான் கேட்கறாங்க. சரியா, ஸோ அப்போ வந்து இது என்ன ரிலேட்டடா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பாலிட்டி ரிலேட்டடா அவங்க எதை பத்தி கேட்கறாங்கன்னா ஆக்ட் பத்தி கேட்டிருக்காங்க. சரியா, அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. சரியா, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஹைகோர்ட் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட். இது எந்த ஹைகோர்ட்னா மெட்ராஸ் ஹைகோர்ட். இதை வந்து அது தீர்ப்பு சொன்ன அந்த ஜட்ஜு பேர் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா சுப்பிரமணியம். சரியா, ஃபாரினர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. இது எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பெண்களுக்கு டொமஸ்டிக்கா நடக்கிற வயலன்ஸுக்காக போடப்பட்ட ஒரு சட்டம் தான் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. சரியா, இது எதை ரிலேட்டடான கொஸ்டின்? பாலிட்டி ரிலேட்டடான கொஸ்டின் ஆக்ட்ல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாகிரபியில வந்து பார்த்துட்டீங்கன்னா 2 விதமான ஜாகிரபி இருக்குது. என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஒன்று இந்தியன் ஜாகிரபி, இன்னொன்று வந்து பார்த்துட்டீங்கன்னா வேர்ல்டு ஜாகிரபி, ஒன்று இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஜாகிரபி அப்படின்ட்டு. இது எது ரிலேட்டடான கொஸ்டின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஜியோகிராஃபி தான். சரியா, நம்மளை சுற்றி வந்து இந்த பிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல, மவுண்டெயின்ஸ், ஓஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிளாட்யூஸ், ஹில்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குதுல்ல. ஸோ அதை பற்றி கேட்கறது. ரைட்டா, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஆனால் மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜியோகிராஃபி தான். ஓகே, உங்களுடைய ஃபோக்கஸ் இந்தியன் ஜியோகிராஃபில தான் இருக்கணும். இந்தியன் ஜியோகிராஃபிலையும் எது பெஸ்ட், எது வந்து அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரிவர் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு ஓஷன் இருக்குதுல்ல, இப்போ பசிபிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், இந்த மாதிரி பெருங்கடல்கள் இருக்குல்ல, பெருங்கடலுடைய டெம்பரேச்சர், அதனுடைய அந்த வெப்பநிலையை வந்து தீர்மானிக்கிறது. நிறைய விஷயம் தீர்மானிக்கும். இதுல இந்த 4 ஆப்ஷன்ல எது தீர்மானிக்காது அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரியா, சரி, ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர். இது தீர்மானிக்காதா? உங்களுக்கு ஓஷன், பெருங்கடலினுடைய வெப்பத்தை வந்து அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர்னு என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேர்ல்டு வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்படிலாம் கிடையாது. அதாவது இந்த மாதிரி இருந்துகிட்டு இங்க ஓஷன், இங்க வாட்டர், இங்க ஓஷன், இங்க வாட்டர், இங்க ஓஷன் வாட்டர், ஓஷன் வாட்டர், ஓஷன், அப்படிலாம் வந்து ஈக்குவலாலாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகல. உங்களுக்கு வேர்ல்டு வந்து இப்படி இருக்குது. உங்களுக்கு இந்த சைடு ஃபுல்லா கடல் இருக்கும், இந்த சைடு லேண்ட் இருக்கும், அப்புறம் இந்த சைடு கடல் இருக்கும், அடுத்து லேண்ட் இருக்கும், கடல் இருக்கும், லேண்ட் இருக்கும். ஸோ மாறி அன்ஈக்குவலா தான் இருக்குது. கரெக்டா? ஸோ அப்ப இப்போ இந்தியன் ஓஷன் வந்து சில்லுன்னு இருக்கும், திருப்பி அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஓஷன் பக்கத்தில் இருக்க லேண்டு சூடாக இருக்கும், அடுத்து பசிபிக் ஓஷன் சூடாக இருக்கலாம், பசிபிக் ஓஷன் பக்கத்தில் இருக்க லேண்டு வந்து இதாக இருக்கலாம். ஏன் அப்படின்றப்ப வந்து பார்க்குறப்ப வந்து ஒரு கடலுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ சூரிய ஒளி இப்போ நார்மலாக இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இது இருக்குன்னா, இப்போ சன் வந்து இங்கே வந்து உங்களுக்கு சன்னுடைய அந்த கதிர்கள் வந்து இங்கே படுது. அப்போ இங்கே இருக்கிற கடல்கள் வந்து சூடாகும். கரெக்டா? ஸோ அப்போ இங்கே இருக்கிற கடல்கள் வந்து சூடாகுது அப்படின்றப்போ, இந்த சைடில் இருக்க கடல் சூடாகுது அப்படின்னா அப்போ இங்கே இருக்கிறது வந்து சில்லுன்னு இருக்கலாம். திருப்பி அடுத்து இங்கே இருக்கிறப்ப மேலே வந்து இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டாக இருக்கும், மேலே வந்து சில்லுன்னு இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அன்ஈக்குவல் லேண்டும் வாட்டரும் அன்ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது வந்து ஓஷனுடைய அந்த வெப்பத்தை வந்து தீர்மானிக்கும். ஸோ இது வந்து கரெக்டு தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். உங்களுக்கு நிலமும் நீரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம உலகம் ஃபுல்லாக அன்ஈக்குவலாக தான் வந்து பரவி இருக்கு. ஸோ அப்போ அது வந்து கடலினுடைய வெப்பத்தை தீர்மானிக்கும். கரெக்ட். அடுத்து லேட்டிடியூட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்றது பார்த்துட்டிங்கன்னா, இப்போ இந்த இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எர்த் அப்படின்றப்ப இது என்ன அப்படின்னா 0 டிகிரி லேட்டிடியூட், அதாவது ஈக்குவேட்டார். இது என்னன்னா வந்து 23.5 டிகிரி நார்த், டிராபிக் ஆஃப் கேன்சர். இது என்னன்னா 66.5 டிகிரி நார்த். இது வந்து ஆர்டிக் சர்க்கிள், இது நார்த் போல். ஓகே. அடுத்து இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 23.5 டிகிரி சவுத். அடுத்து இது பார்த்துட்டிங்கன்னா 66.5 டிகிரி சவுத். இது சவுத் போல் 90 டிகிரி
சவுத். இது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 90 டிகிரி நார்த்து. சரி, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த ஒரு விஷயம் இருக்குது. ஒரு சரி, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ சூரியனுடைய ஒளி வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ இங்கே இருக்குது. சன்னுடைய ரேஸ் வந்து கம்ப்ளீட்டா இங்க இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து சூரியனுடைய ஒளி அடிக்கிறப்ப இங்க இருக்கிற கடலுடைய வெப்பம் அதிகமாக தானே ஆகும். அடுத்து சரி, அப்ப திருப்பி இது சன் வந்து திருப்பி சுத்துது. திருப்பி வேர்ட்டிக்கலா இந்த இதுல சுத்துறப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா அடுத்த சூரியன் ஒளி வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு வரும். அப்ப இங்க இருக்கிறது இந்த மேல இருக்கிற கடல்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா சூடாகும். ஸோ அப்போ இதுதான் லாட்டிடியூட். சரி, இப்போ லாட்டிடியூட் அப்படின்னு இந்த 0 டிகிரி 23.5 டிகிரி 66 டிகிரி இது எல்லாமே லாட்டிடியூட். அப்போ லாட்டிடியூடும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கடலினுடைய வெப்பத்தை தீர்மானிக்கும். லாட்டிடியூட் கரெக்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓஷன் கரண்ட். ஓஷன் கரண்ட் அப்படின்றது வந்து நிறைய கரண்ட் இருக்குது. அதாவது ஹம்போல்ட் கரண்ட்டு, வெனிசுலன் கரண்ட், இந்த மாதிரி நிறைய கரண்ட் இருக்குது. கரண்ட் அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்னா காற்று தான். ஸோ கோல்டு கரண்ட்டு, வார்ம் கரண்ட் அப்படின்றது பிரியுது. சரியா, இப்போ கோல்டு கரண்ட் அப்படின்னா வந்து நிலத்துல வந்து கடலுக்கு பக்கத்தில் இருக்க நிலத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சில்லுன்னு காத்தடிக்கும். வார்ம் கரண்ட் அப்படின்றது சூடான காத்தடிக்கும். அப்போ உங்களுக்கு அந்த காற்று வந்து பார்த்தீங்கன்னா கடலினுடைய டெம்பரேச்சரை வந்து அஃபெக்ட் பண்ணும். சரியா, ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர், லாட்டிடியூட், ஓஷன் கரண்ட் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா பெருங்கடலினுடைய வெப்பத்தை தீர்மானிக்கும். ஆனால் லாங்கிடியூட் வந்து பார்த்துட்டிங்கன்னா தீர்மானிக்காது. சரியா, ஏன்னா லாங்கிடியூட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இப்போ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏர்த் அப்படின்றப்ப உங்களுக்கு லாங்கிடியூட் எதுனா இதுதான் லாங்கிடியூட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கிடியூட். இது வந்து 0 டிகிரி லாங்கிடியூட். அதுக்கப்புறம் இது 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி 4 டிகிரி 5 டிகிரி அடுத்து இப்படி போகும். சரியா, லாங்கிடியூட் வந்து எதை டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா லாங்கிடியூடை பொறுத்த வரைக்கும் டைம் தான். ஸோ லாங்கிடியூடை பொறுத்த வரைக்கும் டைம், அதுக்கப்புறம் மெயினாக வந்து டிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா லாங்கிடியூட் வந்து டிட்டர்மைன் பண்ணும். ரைட்டா, ஸோ மெயினாக வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் ஆன்சர் என்னென்னா லாங்கிடியூட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இது எதை பற்றி இருக்குது? ஜியாகிரஃபி பற்றி இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஐடென்டிஃபை த முகல் எம்பரர். அப்போ முகல் எம்பரர் அப்படின்றப்ப இது எதை பற்றின கொஸ்டின்ஸு? ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியில் எதை பற்றி? மிடைவல் ஹிஸ்ட்ரி. ஓகே, மிடைவல் ஹிஸ்ட்ரி. மிடைவல் ஹிஸ்ட்ரிலையும் எதை பற்றி? முகல்ஸ் பற்றி. முகல்ஸ். ஓகே, ஹிஸ்ட்ரியில் மிடைவல் ஹிஸ்ட்ரியில் எதை பற்றி அப்படின்னா முகல்ஸ் பற்றி. ஓகே, நார்மலாக வந்து ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து ஏன்ஷியன்ட், மிடைவல், மாடர்ன் இருக்குது. ஆனால் உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மாடர்ன் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மிடைவல் ஹிஸ்ட்ரி செகண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி தேர்டு கொடுங்க. சரியா, உங்களுக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் வந்து எப்போவுமே கேட்டுக்கிட்டு இருக்க கண்டென்ட் வந்து ஒரு 2 தான். அதாவது டாப் மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானேட், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா முகல். சரியா, இது மிடிவல் ஹிஸ்ட்ரிக்கு. ரைட்டா, மாடர்ன் ஹிஸ்ட்ரி வரப்போ நான் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ மிடிவல் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டெல்லி சுல்தானேட், முகல்ஸ். இப்போ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எதை பற்றி கேட்குறாங்க? ஹிஸ்ட்ரியில் மிடிவல் ஹிஸ்ட்ரியில் முகல்ஸ். இந்த கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு முகல் அரசர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இம்ப்ரிசன் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் இன் ஆக்ரா. ஆக்ராவில் வந்து தன்னுடைய மீதி வாழ்நாள் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டிங்கன்னா வீட்டு கைதியா, அதாவது ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்றத கேட்குறாங்க. எதனால வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய 4 பசங்களுக்குள்ள சண்டை நடக்கும். அந்த சண்டையில ஜெயிச்ச ஒருத்தர், அதாவது தன்னுடைய 4 பசங்களுக்குள்ள நடத்த சண்டையில ஒருத்தர் ஜெயிச்சிருவாரு. அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அப்பாவான ஒருத்தர் வந்து பாத்துட்டீங்கன்னா வீட்டு சிறையில, ஆக்ரால வந்து பாத்தீங்கன்னா வீட்டு சிறையில வந்து அடைச்சிருவார். சரி, அவருடைய வாழ்நாள் ஃபுல்லா. சரியா, ஸோ அவர் யாரு அப்படின்றத கேட்குறாங்க. சரியா, அந்த அரசர் வந்து யாரு அப்படின்னு அந்த வீட்டு சிறையில இருந்தார்ல அவர் பேர் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜஹான். சரியா, ஷாஜஹான் தான் உங்களுக்கு வந்து வீட்டு சிறையில இருந்தவர். அப்ப ஷாஜஹானுடைய பையன் யாரு? உங்களுக்கு முகல் அரசர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா அதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாஜ்ஷா ஞாபகம் வச்சுக்கலாம். பாஜ்ஷா அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா, பாஜ்ஷா அப்படின்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா பி ஃபார் பாபர், ஹைச் ஃபார் ஹுமாயூன், ஏ ஃபார் அக்பர், ஜே ஃபார் ஜஹாங்கீர், எஸ் ஃபார் ஷாஜஹான், ஏ ஃபார் அவுரங்கசீப்.
ஓகே, இவங்க தான் வந்து இதான் ஆர்டர். சரி, ஆர்டரா தான் நான் சொல்லியிருக்கேன். பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். அப்ப ஷாஜஹான் அடைச்சவர் யாரா இருப்பா? அவருடைய பையனான அவுரங்கசீப் தான். சரியா? ஏன் அப்படின்னா வந்து பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஷாஜஹான் வந்து 1657 வந்து பாத்துட்டீங்கன்னா இதாயிருவார். என்னன்னா உடம்பு சரியில்லாம போயிடும். அவர் வந்து உடம்பு சரியில்லாம போயிடும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவருடைய 4 பசங்களுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஷ் நடக்கும். சரி, 4 பசங்களும் சண்டை போடுவாங்க, கிளாஷ் நடக்கும். இந்த சண்டையில வந்து பாத்துட்டீங்கன்னா என்னன்னா, 3வது பையன் தேர்டு சன்னான அவுரங்கசீப் வந்து ஜெயிச்சிருவாரு. ஸோ அவுரங்கசீப் என்ன பண்ணுவார் அப்படின்னா 1658 ஷாஜஹானை வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரிசன் பண்ணிடுவார். இந்த 1658 தான் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாமே நடக்கும். ஸோ ஷாஜஹானுடைய மீதி வாழ்நாள் ஃபுல்லா வந்து அவர் ஆக்ரால வந்து பாத்துட்டீங்கன்னா ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. சரியா? ஸோ அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா மிடிவல் ஹிஸ்டரி பத்தி முகல் எம்பரர்ஸ் வச்சு கேட்குறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ ஃபெஸ்டிவல் ரிலேட்டடா வந்து இதுல வந்து கொஸ்டின்ஸ் இருக்கு. சரியா? ஃபெஸ்டிவல் முக்கியமான ஒரு டாபிக்ஸ்லாம் இருக்கு. ஃபெஸ்டிவல், அதுக்கப்புறம் டான்சஸ், இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாத டாபிக். சரியா? எஸ்எஸ்சியில் இப்போ வந்து பாருங்க, ஃபெஸ்டிவல் அதாவது எப்பவுமே வந்து ஒரு சில டாபிக் இருக்கு. என்னன்னா ஃபெஸ்டிவல், டான்சஸ், அதுக்கப்புறம் வந்து அவார்ட்ஸ், மியூசிஷியன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சென்சஸ் 2011 சென்சஸ், இந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து எல்லா எக்ஸாம்லையுமே ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருக்கிறது தான். ஓகே, சரி. இப்போ பாருங்க, எந்த ஒரு மாநிலத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பொனாலு ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. பொனாலு ஃபெஸ்டிவலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா தெலுங்கானா. சரியா? பொனாலு ஃபெஸ்டிவல் தெலுங்கானாவில் வந்து செலிப்ரேட் பண்ணுது. சரியா? ஸோ அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். அது கூடயே வந்து வேறு என்னென்ன ஃபெஸ்டிவல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். சரியா? ஸோ இப்போ தெலுங்கானாவில் வந்து வேறு என்னென்ன ஃபெஸ்டிவல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பொனாலு, இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா பட்டடக்கல் அப்படின்றது ஒரு டான்ஸ் ஃபெஸ்டிவல். சரியா? அதாவது பட்டடக்கல்லு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. பட்டடக்கல், அதுக்கப்புறம் வந்து வேற என்னன்னா மற்றபடி கர்நாடகாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மகர் சங்கராந்தி, கேரளாவில் வந்து ஓணம், விஷு, அல்பாஷி உற்சவம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பொங்கல், தமிழ் புத்தாண்டு, இந்த மாதிரி விஷயம்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அது எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து என்னென்ன செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சரியா? சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கர்நாடகாவில் கம்பாலா ஃபெஸ்டிவல் அப்படின்ற ஒன்றும் இருக்குது. சரியா? கர்நாடகாவில் கம்பாலா ஃபெஸ்டிவல் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வருஷம் நடக்கிற ஒரு பஃபலோ ரேஸ். சரியா? ஸோ அதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ அப்போ இது ஃபெஸ்டிவல் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? சரி, அடுத்து பாருங்க. இந்த கொஸ்டின் எதை பற்றி இருக்கு? டான்ஸ். அது எந்த டான்ஸ்? கிளாசிக்கல் டான்ஸ். சரி, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ரிலேட்டடாக இருக்கு. டான்ஸே வந்து ஃபோக் டான்ஸ், கிளாசிக்கல் டான்ஸ்னு பிரிக்கலாமா? இப்போ இது எதில் இருக்கு? டான்ஸு கீழே, கிளாசிக்கல் டான்ஸு கீழே இருக்கு. கிளாசிக்கல் டான்ஸு கீழே எதை வச்சு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில டேர்ம்ஸ் வச்சு கேட்குறாங்க. சரியா? இப்போ கிளாசிக்கல் டான்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த இப்போ பரதநாட்டியமா, சட்ரியா, கத்தக்கு, மணிப்பூர், இந்த மாதிரி நிறைய டான்ஸ் இருக்கு. அந்த டான்ஸ்ல வந்து அலரிப்பூ, ஜட்டீஸ்வரம், சப்தம், வர்ணம், தில்லானா. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு நடனக்கலையில் யூஸ் பண்ணுற டேர்ம்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலரிப்பூ, ஜட்டீஸ்வரம், சப்தம், வர்ணம். ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தில்லானா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கரெக்டாக? தில்லானா. ஸோ அப்போ அது எந்த ஒரு கிளாசிக்கல் டான்ஸோட ரிலேட் ஆனதாக இருக்கும்? கரெக்ட், பரதநாட்டியம் கூட ரிலேட் ஆனதாக இருக்கும். சரியா? அப்போ வந்து டான்ஸு கீழே கிளாசிக்கல் டான்ஸு கீழே டேர்ம்ஸ் வச்சு கேட்குறாங்க. ஓகே, சரி. உங்களுக்கு மொத்த கிளாசிக்கல் டான்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 9 கிளாசிக்கல் டான்ஸ் இருக்குது. இந்தியாவில் வந்து ஒரு 9 விதமான கிளாசிக்கல் டான்ஸ் இருக்குது. என்னெல்லாம்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பரதநாட்டியம், நெக்ஸ்ட் கத்தக், மூணாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா கதகளி, நாலாவது வந்து குச்சிப்புடி, அஞ்சாவது மணிப்பூரி,
ஆறாவது மோகினி ஆட்டம். மோகினி ஆட்டம். நெக்ஸ்ட் இங்க எழுதுறேன் கீழே. ஏழாவது வந்து ஒடிசி. எட்டாவது சட்ரியா. ஒன்பதாவது சாவு டான்ஸ். சாவு டான்ஸ். ஓகே. பரதநாட்டியம் வந்து எந்த மாநிலத்தினுடைய கிளாசிக்கல் டான்ஸ்? தமிழ்நாடு. தமிழ்நாடு. கதக் வந்து பார்த்துட்டிங்கன்னா நார்த் சைடு மெயினாக உத்தரப்பிரதேஷ் தான். ஓகே. நார்த் இந்தியா உத்தரப்பிரதேஷ். கதகளி கேரளா. குச்சிப்புடி ஆந்திர பிரதேஷ். மணிப்பூரி ஈஸி தான், மணிப்பூர். மோகினி ஆட்டம் கேரளா. ஒடிசி ஒடிஷா. சட்ரியா அஸ்ஸாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாவு டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். சாவு டான்ஸ் வந்து மேற்கு வங்கம். சரியா? இது வந்து ஒரு ட்ரைபல் டான்ஸ். ரைட்டா? சரி. ஸோ இதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டான்ஸஸ் பற்றி, கிளாசிக்கல் டான்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க. அப்போ இது டான்ஸ் பற்றி. நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ இது எதை பற்றி கேட்குறாங்க? த யூனியன் கேபினட் ஹாஸ் அப்ரூவ் டு எக்ஸ்டெண்ட் த பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. அப்போ வந்து எதை பற்றி இருக்குது? மெயினாக ஸ்கீம்ஸ். இப்போ அது எதை பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்கீம்ஸ் ரிலேட்டடாக கேட்குறாங்க. இந்த ஸ்கீம்ஸே வந்து ஸ்டேட் ஸ்கீமு, சென்ட்ரல் ஸ்கீமுன்னு இருக்கு. அந்த ஸ்கீம் கீழே எதை பற்றி கேட்குறாங்கன்னா சென்ட்ரல் லெவலில் இருக்கிற ஸ்கீம்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், அதை பற்றி கேட்குறாங்க. ரைட்டா? சரி. இப்போ பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க செப்டம்பர் 2023. அப்போ பாருங்க, இந்த வருஷம் நடந்தது. இப்போ இந்த எக்ஸாம் எப்போ நடந்துச்சு? ஜூனில் நடந்துச்சு, ஜூன் 20. அப்போ நம்ம அப்படியே முன்னாடி போனோம் அப்படின்னா ஜூன் 2023. அப்போ ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கிற கொஸ்டின் பேப்பர் இது. சரியா? ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை வந்து நியூஸாக கேட்டிருக்காங்க. ரைட்டா? சரி. இது எத்தனை வருஷம் வந்து எத்தனை வருஷத்துக்கு வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க? பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாவை எத்தனை வருஷத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 3 வருஷத்துக்கு. 3 வருஷத்துக்கு பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாவை வந்து பார்த்துட்டிங்கன்னா யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸஸ்க்கு கீழே இருக்குது. சரியா? பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ். இந்த ஒரு ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணது எப்போ வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா மே 1, 2016 வந்து பார்த்துட்டிங்கன்னா லான்ச் பண்ணாங்க. இதை லான்ச் பை யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா லான்ச் பண்ணாங்க. ரைட்டா? ஸோ இதனுடைய டார்கெட், பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாவுடைய டார்கெட் என்ன அப்படின்னா, உஜ்வாலா அப்படின்றது எல்பிஜி கனெக்ஷன்ஸ். சரியா? உங்களுக்கு லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், உங்களுக்கு எல்பிஜி கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். அப்போ எத்தனை பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 கோடி பேருக்கு, 8 crore people. சரியா? 8 crore எல்பிஜி கனெக்ஷன்ஸ். ஸோ 8 கோடி எல்பிஜி கனெக்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும். எதுக்குள்ள அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்க வச்ச டார்கெட் வந்து மார்ச் 2020க்குள்ள. மார்ச் 2020க்குள்ள 8 கோடி எல்பிஜி கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சாங்க. சரியா? இது பேர் தான் வந்து பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. ரைட்டா? ஸோ இப்போ வந்து ஸ்கீம்ஸ் பற்றி இருக்குது. ஸ்கீம்ஸ்லையுமே மெயினாக வந்து பார்த்துட்டிங்கன்னா சென்ட்ரல் ஸ்கீம் பற்றி. அடுத்து, which type of muscles do the uterus, iris of the eye and bronchi contain அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்மூத் மசில். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஸ்மூத் மசில். நெக்ஸ்ட் பாருங்க, which of the following is not correct. அப்போ இந்த ஒரு கொஸ்டின். இப்போ இது வந்து ஸ்கீம்ஸ் சென்ட்ரல், இது வந்து எந்த ஒரு இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி ரிலேட்டடாக கேட்குறாங்க. பயாலஜிலே பாட்னி ஜுவாலஜின்னு இருக்குது. இது எது கீழே இருக்குது அப்படின்னா ஜுவாலஜி கீழே. அடுத்து, ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அப்போ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றது என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பார்ட் 4ல் வரும். ஆர்டிக்கல் 36 to 51 வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொன்ன மாதிரி பாலிட்டியில் எதில் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 1 to 51A அதுக்குள்ளே தான் இதை கேட்டிருக்காங்க. ரைட்டா? சரி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் இல்லாத ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றது தான் இதில் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நாட் கரெக்ட்.
ஸோ டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, தீஸ் பிரின்சிபல்ஸ் ஆர் ஜஸ்டிசபிள் அப்படின்றத கேட்டிருக்காங்க. கிடையவே கிடையாது. சரியா, உங்களுக்கு ஜஸ்டிசபிள் அப்படின்றது வந்து என்ன அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் மட்டும்தான் ஜஸ்டிசபிள். டிபிஎஸ்பியோ இல்லை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோ ஜஸ்டிசபிள் கிடையாது. சரியா, ஸோ அப்போ வந்து ஆன்சரே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டான இதுதான் வந்து ஆன்சர். சரியா, மற்றபடி இந்த ஐடியா உங்களுக்கு இந்த டிபிஎஸ்பி அப்படின்ற கான்செப்ட் வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா அயர்லாண்டில் இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அயர்லாந்து, இந்த அயர்லாந்து எந்த நாட்டுக்கிட்ட இருந்து கடன் வாங்குச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்பெயின் கிட்ட இருந்து. புரியுதா, அதாவது ஸ்பெயின் கிட்ட இருந்து கடன் வாங்கி அயர்லாந்து கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருக்கோம். சரியா, இந்தியா. ஸோ ஸ்பெயின் கிட்ட இருந்து அயர்லாந்து கிட்ட இருந்து இந்தியா. ஓகே, இதுதான் வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது இந்திய அரசியலமைப்பில் எதை கொடுக்கறதுக்கு வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கானமிக் ஜஸ்டிஸ், பொருளாதார நீதியை வந்து உருவாக்குது அப்படின்றது சொல்றாங்க. அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து இந்திய நாட்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அடிப்படையான ஒரு ஆட்சியை வந்து இது கொடுக்கும் அப்படின்னு சொல்ல, ஃபண்டமெண்டல் இந்த கவர்னன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, இந்தியாவுடைய ஆட்சிக்கு வந்து இது ஒரு அடிப்படையான தேவை அப்படின்றத வந்து இது சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது எத்தனாவது பார்ட் அப்படின்னா பார்ட் 4 ஆர்டிகல் வந்து 36 to 51. சரியா, பாலிட்டியில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதில் பாருங்க ஜாலியன் வாலாபாக் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இது எதை பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் எந்தது மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் எது பற்றி அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் பற்றி. ஓகே, சரி, மெயினாக எது தீம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஜாலியன் வாலாபாக். ஸோ உங்களுக்கு இந்த ஜாலியன் வாலாபாக் அப்படின்றது இப்போ இதில் கேட்டிருக்க கொஸ்டின் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்துச்சு. அந்த படுகொலை அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா படுகொலை முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ஒரு நபர் வந்து தன்னுடைய நைட்ஹுட் பட்டத்தை வந்து திருப்பி கொடுத்தவர் அப்படின்னு கேட்கணும். அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் டாகூர். சரியா, இப்போ இந்த ஜாலியன் வாலாபாக் மசக்கர் வந்து மெயினாக எதுக்காக நடந்துச்சு அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்று மெயின் ரீசன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரவுலட் ஆக்டை எதிர்த்தும், இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 பேரின் கைதியை, சரியா, அதாவது 2 பேரின் கைதை வந்து எதிர்த்தும். ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டாக்டர் சத்யபால். இன்னொருத்தர் யார் அப்படின்னா சைஃபுதீன் கிச்லு. ஒருத்தர் யாருன்னா டாக்டர் சத்யபால், இன்னொருத்தர் யாருன்னா சைஃபுதீன் கிச்லு. ஸோ ஒன்று இந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்தும், இன்னொன்று இவங்க 2 பேரின் அரெஸ்ட், 2 பேரும் இந்த ரவுலட் சட்டத்தின் மூலியமா கைது பண்ணியிருப்பாங்க. இந்த சட்டத்தை இவங்களுடைய கைதை எதிர்த்து வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து போராட்டத்தில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. சரியா, இந்த விஷயம் வந்து எப்போ நடந்திருக்கும், இந்த விஷயத்துக்காக என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கே நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பஞ்சாப்ல அம்ரித்சரில் இருக்கிற ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற ஒரு இடத்துல நடந்திருக்கும், அம்ரித்சரில். சரியா, அம்ரித்சர். எப்போ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏப்ரல் 13, 1919 வந்து பார்த்துட்டிங்கன்னா இது நடந்திருக்கும். ஜாலியன் வாலாபாக்ல வந்து அது ஒரு இடம், அங்கே வந்து எல்லா மக்களும் ஒன்று கூடியிருப்பாங்க. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்க வந்து மெயினாக வந்து எதுக்கு வந்து ஒன்று கூடியிருப்பாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அம்ரித்சரில் தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற பிளேஸ் இருக்குது. இந்த ஜாலியன் வாலாபாக்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா மக்கள் எல்லாமே வந்து ஒன்று கூடியிருக்கிறாங்க. சரியா, மக்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்காங்க. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வந்த மக்கள் வந்து கம்மி. ஆனால் இந்த ஜாலியன் வாலாபாக்ல எதுக்காக மக்கள் ஒன்று கூடியிருப்பாங்க அப்படின்னா ரீசன் என்ன அப்படின்னா அந்த நாள் வந்து பைசாக்கி அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும், பைசாக்கி ஃபெஸ்டிவல். சரியா, ப்ரொட்டஸ்ட் பண்ணணும்னு வந்த மக்கள் வந்து கம்மி, ஆனால் ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணணும்னு வந்த மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். ப்ரொட்டஸ்ட் பண்ணணும்னு வந்தவங்க கம்மி, ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணணும்னு வந்தவங்க தான் அதிகம். ஆனால் என்ன ஆயிரும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயம் நடக்கும். அப்போ இவங்க எல்லாருமே வந்திருப்பாங்களா, இப்போ ப்ரொட்டஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்துடும். யாருக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மைக்கேல் ஓ ட்வையர். ஸோ இந்த மைக்கேல் ஓ ட்வையர் யார் அப்படின்னா அந்த டைமில் பஞ்சாப்ல இருந்த லெஃப்டினன்ட் கவர்னர் ஆஃப் பஞ்சாப். சரியா, பஞ்சாபுடைய லெஃப்டினன்ட் கவர்னராக இருப்பார். மைக்கேல் ஓ ட்வையர் என்ன பண்ணுவார், ஆர்டர் கொடுப்பார். ஆர்டர் யாருக்கு கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் டையருக்கு. ஸோ என்ன ஆர்டர் கொடுப்பார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்கிற எல்லா மக்களையுமே சுட்டு கொல்ல சொல்லிடுவார். எல்லா மக்களையும் வந்து
சுட்டு கொல்ல சொல்லிடுவார். அந்த ஆர்டரில் அதுதான் சொல்லியிருப்பாங்க. சரியா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இறந்ததான் வந்து அதில் சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு படுகொலைக்காக தான் வந்து இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதனுடைய ஒரு இம்பேக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரவீந்திரநாத் டாகூர் தன்னுடைய நைட்ஹுட் பட்டத்தை வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் வேணான்ட்டு திருப்பி கொடுத்துருவாரு. அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா மகாத்மா காந்தி அவர்கள் வந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா கைசர் ஐ ஹிந்த், பிரிட்டிஷ் அரசு வழங்கிய கைசர் ஐ ஹிந்த் அப்படின்ற பட்டத்தை வந்து பார்த்துட்டிங்கன்னா அவரும் திருப்பி கொடுத்துருவார். சரியா, சரி, இந்த மாதிரி விஷயம் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நடக்கும். உங்களுக்கு இந்த ரவுலட் ஆக்ட் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, இந்த ரவுலட் ஆக்ட் அப்படின்றது வந்து என்னன்னா இதை எப்போ பாஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து மார்ச் 1919 ஜாலியன் வாலாபாக் நடந்தது எப்போ? ஏப்ரல் 13, 1919. சரியா, ஸோ இதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாலியன் வாலாபாக். அப்போ ஹிஸ்ட்ரியில் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் ஜாலியன் வாலாபாக் பற்றி கேட்குறாங்க. நெக்ஸ்ட், வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் சிமெண்ட் பிளான்ட் லொக்கேட்டட்? உங்களுக்கு இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட், அப்போ இது எது ரிலேட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு. அதாவது சூப்பர்லேட்டிவ்ஸ். ஃபர்ஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ஹியூமன் பீயிங் டு ரீச் த சம்மிட் ஆஃப் மவுண்ட் எவரெஸ்ட். ஃபர்ஸ்ட்னு வரும் தெரியுமா? ஸோ அதை பற்றின ஒரு டாபிக் தான் இது. சரியா, ஸோ உங்களுக்கு 1904 வந்து இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் சிமெண்ட் பிளான்ட் வந்து எங்கே வந்து கொண்டு வந்தாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் கொண்டு வந்திருக்காங்க. சரியா, சென்னையில் வந்து அந்த இது பேர் வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தான் வந்து இந்த ஒரு இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரைட்டா, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த ஃபேக்ட்ரி வந்து 1914 வந்து குஜராத்தில் கொண்டு வந்தாங்க. ரைட்டா, ஃபஸ்ட்டு ஆனால் சிமெண்ட் பிளான்ட் எங்கே லொக்கேட் ஆச்சு அப்படின்னா வந்து அதுக்கான ஆன்சர் வந்து சென்னை தான். ரைட்டா, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்டைல், உங்களுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டெக்ஸ்டைல் மில்லு அது எங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மகாராஷ்டிராவில் நாக்பூர். ஃபஸ்ட்டு டெக்ஸ்டைல் மில் எங்கே அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து நாகப்பூர். ஓகே, ஸோ இது எப்போ அப்படின்னா 1877. ஓகே, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு காட்டன் மில் இது எங்கே அப்படின்றது பார்த்துட்டிங்கன்னா பாம்பேல, மகாராஷ்டிராவில் பாம்பேல. இது எப்போனா 1854. ரைட்டா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்டைல் மில் வந்து யார் வந்து உருவாக்குவார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பை ஜம்ஷெட்ஜி டாட்டா. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஸ்பின்னிங் அந்த காட்டன் மில்லை பொறுத்த வரைக்கும் யார் உருவாக்குவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நானாபாய் தாவர். ரைட்டா, ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு சிமெண்ட் ஃபஸ்ட் அப்படின்ற நியூஸை வச்சு இதில் கேட்டிருக்காங்க. ரைட்டா, அதுக்கப்புறம் பாருங்கள், விச் மினிஸ்ட்ரி ஆஃப் யூனியன் கவர்மெண்ட் லான்ச்டு சவுத் ஏஷியா டிஸ்ட்ரிபியூஷன் யூட்டிலிட்டி நெட்வொர்க் அப்படின்ற. அப்போ மினிஸ்ட்ரிஸ் பற்றி கேட்குறாங்க. இது எது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்கீம்ஸ் தான். ஸோ ஒரு ஸ்கீம்ஸ் பற்றி கேட்டு அந்த ஸ்கீம் வந்து எந்த மினிஸ்ட்ரி ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஸ்கீமும் படிக்கணும், அந்த ஸ்கீம் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்றதும் படிக்கணும். மினிஸ்ட்ரி ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ அது எந்த மினிஸ்ட்ரி அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கான ஆன்சர் பவர் மினிஸ்ட்ரி. சரி, அதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னா பவர் மினிஸ்ட்ரி தான் இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், சவுத் ஏஷியா டிஸ்ட்ரிபியூஷன் யூட்டிலிட்டி நெட்வொர்க். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் டெல்லி பை த ஆக்ட் ஆஃப். ஸோ எந்த ஆக்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1935 ஆக்ட். இதுக்கான ஆன்சர் என்னென்னா 1935 ஆக்ட். அப்போ இது எது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பாலிட்டி தான். இது எதுக்கு ரிலேட்டடாக இருக்குன்னா பாலிட்டி. ஏன்னா பாலிட்டியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு டாபிக் இருக்குது. என்ன டாபிக் இருக்குன்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்ற டாபிக் இருக்குது. நம்மளுடைய பாலிட்டி வீடியோவில் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் இந்த ஒரு லைனை வந்து நான் சொல்லியிருப்பேன். ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியாவை உங்களுக்கு 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு கீழே வந்து அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. சரியா? இந்த ஃபெடரல் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க, அதாவது எந்த சட்டத்துக்கு கீழே கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1935 ஆக்டு கீழே தான். ஆனால் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா வந்து 1937. 1935 சட்டத்துக்கு கீழே 1937 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது. சரியா? உங்களுக்கு ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1950 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா 1950 வந்து பார்த்துட்டிங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்ட்டு சொல்றது எதுன்னு கேட்குறேன். அப்போ இது எது ரிலேட்டடாக இருக்குது? பயாலஜி. சரியா? பயாலஜியில் வந்து எது ரிலேட்டட்? பயாலஜியில் பாட்னியா ஜுவாலஜியா? இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்னி. சரியா? ஸோ பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்றது எதை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது மைட்டோகாண்ட்ரியா. சரியா? அதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா மைட்டோகாண்ட்ரியா. அதுதான் வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்றது சொல்கிறாங்க. ரைட்டா? சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இதை பிரேக் டவுன் பண்ணும். அதாவது என்ன பிரேக் பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குளுக்கோஸை பிரேக் பண்ணும். ஸோ மைட்டோகாண்ட்ரியா வந்து பார்த்துட்டிங்கன்னா குளுக்கோஸை வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரேக் பண்ணும். சரியா? குளுக்கோஸை பிரேக் பண்ணி அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு எனர்ஜி மாலிகுலை வந்து உருவாக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏடிபின்னு சொல்லுவாங்க. ஏடிபியோடைய ஃபுல் ஃபார்ம் வந்து அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட். அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏடிபி மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லான மைட்டோகாண்ட்ரியா வந்து இது பண்ணும். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க, குவிட் இந்தியா ரெசல்யூஷன். அப்போ இது எது ரிலேட்டடாக இருக்குது? பயாலஜியில் வந்து என்னன்னா பாட்னி. ஓகே, அடுத்து பாருங்க குவிட் இந்தியா. அப்போ குவிட் இந்தியா அப்படின்னா என்னன்னா ஹிஸ்ட்ரியில் வருது. ஹிஸ்ட்ரியில் எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி கீழே வருது. ஹிஸ்ட்ரியில் மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு கீழே இது வருது. ரைட்டா? ஸோ குவிட் இந்தியா ரெசல்யூஷன் வாஸ் ராட்டிஃபைடு அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு தடவை சரி பார்த்து அதுக்கு ஒப்புதல் கொடுக்குறது, அது பேர் தான் ராட்டிஃபைடு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த செஷனில் வந்து இதை ராட்டிஃபை பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஆன்சர் பாம்பே செஷனில் தான் வந்து இதுக்கான ஒப்புதல் வந்து கொடுத்தாங்க. ரைட்டா? உங்களுக்கு குவிட் இந்தியா மூவ்மெண்ட் இருக்குதுல்ல, இப்போ குவிட் இந்தியா ரெசல்யூஷன் என்ன, குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டுக்கான ஒரு தீர்மானம் தான் குவிட் இந்தியா மூவ்மெண்ட். இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது. சரியா? ஏகேஏனா ஆல்சோ நோனஸ் ஆகஸ்ட் ரெவல்யூஷன் அப்படின்னு இருக்குது. ஆகஸ்ட் ரெவல்யூஷன் அப்படின்ற பேர் இருக்குது. சரியா? இந்த எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா கிரிப்ஸ் மிஷன் அப்படின்ற ஒன்று வந்திருக்கும். அந்த கிரிப்ஸ் மிஷனுடைய ஃபெயிலியர். ஸோ அந்த கிரிப்ஸ் மிஷனுடைய ஃபெயிலியர்னால தான் ஆகஸ்ட் ரெவல்யூஷன், அதாவது குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? இது கரெக்டாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி அவர்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா 8 ஆகஸ்ட் 1942 வந்து பார்த்துட்டிங்கன்னா காந்தி தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, பிரிட்டிஷ் எல்லாருமே வந்து இந்தியா வந்து விட்டு வெளியே போகணும், அதான் குவிட் இந்தியா மூவ்மெண்ட், வெள்ளையனே வெளியேறு அப்படின்ற மாதிரி காந்தி வந்து சொல்லியிருப்பார். சரியா? அந்த டைமில் வந்து காந்தி பேசின ஸ்பீச்சில் தான் வந்து அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி அப்படின்ற ஒரு வசனத்தை வந்து அவர் சொல்லியிருப்பார். எங்கே வந்து இந்த ஒரு வசனத்தை அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னா வந்து ஆகஸ்ட் கிராந்தி மைதான். சரியா? ஆகஸ்ட் கிராந்தி மைதான், ஆகஸ்ட் கிராந்தி மைதான் அப்படின்ற ஒரு இடத்துல தான் சொல்லியிருப்பாரு. இதுக்கான உண்மையான பேர் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா கவாலியா டேங்க் மைதான். கவாலியா டேங்க் ஆகஸ்ட்ல நடந்ததுல ஆகஸ்ட் கிராந்தி மைதான் அப்படின்னு சொல்றாங்க. கவாலியா டேங்க் மைதான். ஸோ இந்த நேரத்தில் தான் வந்து என்ன நடக்கும், இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்போ தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த கவாலியா டேங்க் மைதான் இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து அருணா ஆசஃப் அலி அவர்கள், அருணா ஆசஃப் அலி இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடியேற்றிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரியா? ஸோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்தியன் ஃப்ளாகை வந்து அருணா ஆசஃப் அலி வந்து அவர்கள் வந்து இந்த கவாலியா டேங்க் மைதானில் வந்து ஏற்றிருப்பாங்க. கவாலியா டேங்க் மைதான் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா மும்பையில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த குவிட் இந்தியா அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, உங்களுக்கு
குட் இந்தியா அப்படின்றதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த டேர்ம் குட் இந்தியா அப்படின்ற ஒரு டேர்மை வச்சது யார் அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா யூசப் மெஹர் அலி. யூசப் மெஹர் அலி இந்த ஒரு குறிப்பிட்ட டேர்மை வந்து வச்சது யார் அப்படின்னா குட் இந்தியா அப்படின்ற டேர்ம் வச்சது யூசப் மெஹர் அலி. சரியா? அதே மாதிரி யூசப் மெஹர் அலி தான் இன்னொரு டேர்ம் வச்சிருந்தார். அந்த டேர்ம் பேர் என்னன்னா சைமன் கோபேக். கோபேக் சைமன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சைமன் கோபேக் இல்லைன்னா கோபேக் சைமன் அப்படின்னு சொன்னது யாருன்னா யூசப் மெஹர் அலி தான். சரியா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ அப்போ இது வந்து ஹிஸ்ட்ரியில் மாடர்ன் ஹிஸ்ட்ரி பற்றி கேட்குறாங்க. மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் என்ன அப்படின்னா குட் இந்தியா மூவ்மெண்ட். நெக்ஸ்ட் பாருங்க, மெட்டலாய்டு. விச் மெட்டலாய்டு அப்படின்னு கேட்குறாங்க. மெட்டலாய்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மெட்டலாய்டு இந்த ஒரு குறிப்பிட்ட இதனுடைய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா மெட்டல்ஸுடைய ப்ராப்பர்ட்டியும் இருக்கும், நான் மெட்டல்ஸுடைய ப்ராப்பர்ட்டியும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து மெட்டலாய்டு. சரியா? இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கார்பன் குரூப்பை சேர்ந்தது. இது வந்து இஸ் கெமிக்கல். எந்த ஒரு மெட்டலாய்டு வந்து கார்பன் குரூப்போட சிமிலராக, அதாவது டின் அண்ட் சிலிக்கானோட சிமிலராக இருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மேனியம். இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஜெர்மேனியம். சரியா? உங்களுக்கு ஜெர்மேனியமுடைய ஒரு நிமிஷம், ஜெர்மேனியமுடைய அட்டாமிக் நம்பர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா 32. இந்த அட்டாமிக் நம்பர்லாம் முக்கியம். சரியா? ஜெர்மேனியமுடைய அட்டாமிக் நம்பர் 32. லெட்டினுடைய அட்டாமிக் நம்பர் 82. அதுக்கப்புறம் ஃப்ளெரோவியமுடைய அட்டாமிக் நம்பர் 114. அர்சனிக்கோடைய அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 33. சரி, அப்போ இது எதை பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி பற்றி இருக்குது. இது கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். உங்களுக்கு யார், எந்த ஒரு அசாமிஸ் ஆர்டிஸ்ட் வந்து சுதகந்தா அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க அப்படின்னு கேட்குறேன். அப்போ இது எதை பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டிஸ் பற்றி இருக்குது. பர்சன்ஸ் பற்றி தனியாக கேட்டிருக்காங்க. பர்சனாலிட்டிஸ். ஸோ பர்சனாலிட்டிஸ் கொடுத்து அவங்களோட நிக்நேம் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம பர்சனாலிட்டிஸ் படித்தோன்னா அவங்களோட நிக்நேமும் படிச்சாகணுன்றது இதில் தெரிய வருது. சரியா? இது வந்து யார், இதோட ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா பூபேன் ஹசாரிகா அவர்கள். சரியா? பூபேன் ஹசாரிகா. ஸோ இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பொலிட்டீஷியன், அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபிலிம் மேக்கர். ஸோ இவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா சுதங்கத்தா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து விச் குரூப் ஆஃப் ஆயில் ஃபீல்டு லொக்கேட்டட் இன் த ஸ்டேட் ஆஃப் அஸ்ஸாம். அப்போ இது எது ரிலேட்டடாக இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டேட்டு கொடுத்து அந்த ஸ்டேட்டில் வந்து ஒரு லொக்கேஷன் கொடுத்து அது வந்து எந்தெந்த இடம் அப்படின்றத கேட்குறாங்க. சரியா? ஸ்டேட்டு கொடுத்து லொக்கேஷன் கொடுங்க. இது ஸ்டேட் நியூஸ் அப்படின்றதுல வந்துடும். உங்களுக்கு அஸ்ஸாமில் இருக்க ஆயில் ஃபீல்டு பற்றி கேட்குறாங்க. இது கம்ப்ளீட்டாக எதை ரிலேட்டடாக வரும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி தான். ஸோ ஜாகிரஃபிக்கு கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியன் ஜாகிரஃபி. சரியா? இந்தியன் ஜாகிரஃபியில் இதை கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ இப்போ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்பாய் அண்ட் நஹார்கட்டியா. டிக்பாய் அண்ட் நஹார்கத்தியா தான் இதுக்கான ஆன்சர். சரியா? ஸோ மொத்தம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு திக்பாயை வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆயில் சிட்டி ஆஃப் அஸ்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. திக்பாயை ஆயில் சிட்டி ஆஃப் அஸ்ஸாம் அப்படின்றத சொல்லுவாங்க. சரியா? உங்களுக்கு அஸ்ஸாமில் வந்து டிஸ்கவர் பண்ண ஆயில் ஃபீல்டே வந்து பார்த்துட்டிங்கன்னா அது திக்பாய் தான். சரியா? அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா 1866 வந்து இதை வந்து டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? ஸோ அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா வேற என்னெல்லாம் வந்து இதில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ருத்ரசாகர் அப்படின்ற ஒரு ஆயில் ஃபீல்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நஹார்கத்தியா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மொரார் ஹுக்ரிஜான் அப்படின்றதும் இருக்குது. ரைட்டா? உங்களுக்கு அஸ்ஸாமில் என்னென்ன ஆயில் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ருத்ரசாகர் ஆயில் ஃபீல்டு. அதுக்கப்புறம் நார்த் அஸ்ஸாம்ல இருக்கு. வேற என்னெல்லாம் இருக்குன்னா நஹர்காத்தியா. அதுக்கப்புறம் வந்து மொரான் ஹுக்ரிஜான். இது எல்லாமே ஆயில் ஃபீல்டு. சரியா? அஸ்ஸாம்ல இருக்கிற ஆயில் ஃபீல்டு மொரான் ஹுக்ரிஜான். ஓகே. சோ இப்போ ஜாகிரபிக்கு கீழே இந்தியன் ஜாகிரபியில் அதை கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ராஜஸ்தானி ஆர்கிடெக்சர். அப்ப இது எது ரிலேட்டடா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு கீழே ஆர்கிடெக்சர் பத்தி கேட்கிறாங்க. ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு கீழே ஆர்கிடெக்சர். ஸோ அப்ப இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது மணி குர்ஜாரா இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம். இப்போ ராஜஸ்தானி ஆர்கிடெக்சர் பத்தி நம்மளுக்கு தெரியவே இல்லை அப்படின்னாலும் இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து நம்ம இது பண்ணலாம். எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இதுல குர்ஜாரா அப்படின்ற ஒரு குழு இருக்காங்க. குர்ஜாரா பிரதிஹாரா அப்படின்ட்டு. குர்ஜாரா பிரதிஹாரா யார் அப்படின்னா ஒரு ராஜ்புட்ஸ். குர்ஜாரா அப்படின்னா வந்து குர்ஜார பிரதிஹாராஸ். ஓகே, இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்புட்ஸ்.
ரஜபுத்திரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராஜ்புட்ஸ் அப்படின்றது வந்து எந்த இதுல வரும் அப்படின்றது மிடிவல் ஹிஸ்டரியில வரும். ராஜ்புட்ஸ் அப்படின்றது மிடிவல் ஹிஸ்டரியில பார்ப்போம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ராஜ்புட்ஸ் அப்படின்றது எந்த ஏரியால வந்து இருப்பாங்க அப்படின்றதுனா ராஜஸ்தான், அதுக்கப்புறம் குஜராத், இந்த மாதிரி ஏரியாஸ்ல இருப்பாங்க. அப்ப ராஜஸ்தானி ஆர்கிடெக்சர் இங்க குர்ஜாரா அப்படின்னு இருக்கு. அப்ப ஆன்சர் நம்ம ரிலேட் பண்ணலாமா? இது வந்து மரு, ஓகே, இது வந்து மரு குர்ஜாரா, மரு குர்ஜாரா. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா மரு குர்ஜாரா, ரைட்டா? சரி, அப்ப வந்து ஆர்கிடெக்சர் ரிலேட்டடா கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா 2005 வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இது எது ரிலேட்டடா இருக்குன்றது கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பாவர்ட்டி எஸ்டிமேட்ஸ். 2005 வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 2005 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது ரிப்போர்ட் சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி வந்து 2005 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ரிப்போர்ட் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா 2009 வந்து இவங்க கொடுத்தாங்க. 2009 வந்து இவங்க கொடுத்தாங்க. இவங்க தான் வந்து பாத்துட்டீங்கன்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பாவர்ட்டி எஸ்டிமேட்ஸ் ரிலேட்டடா இவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. சரியா? ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிவைஸ் பண்ணாங்க. அதாவது உங்களுக்கு ரூரல் ஏரியாஸ்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பாதிக்கிறவங்க வந்து அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அர்பன் ஏரியாஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வேல்யூஸ் வச்சு சொன்னாங்க. ரைட்டா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டெண்டுல்கர் கமிட்டி எதுக்காக அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாவர்ட்டி ரிலேட்டடா. ரைட்டா? நெக்ஸ்ட், அப்ப இது வந்து எது ரிலேட்டடா கேட்கறாங்க அப்படின்னா எக்கனாமி. ஸோ எக்கனாமி பத்தி இதுல வந்து எக்கனாமில என்ன கான்செப்ட் அப்படின்னா உங்களுக்கு கமிட்டிஸ், எக்கனாமில கமிட்டிஸ் ரிலேட்டட். அதுக்கடுத்து காளிதாசானா எது? ஹிஸ்டரி. ஹிஸ்டரியில எந்த ஹிஸ்டரி கீழே அப்படின்னா ஏன்ஷியன் ஹிஸ்டரி கீழே வந்து பாத்தீங்கன்னா எந்த இதுக்கு கீழே அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குப்தாஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ரைட்டா? சோ இதுல சந்திரகுப்தா. ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சந்திரகுப்தாவுடைய அவையில தான் வந்து பாத்தீங்கன்னா காளிதாசர் வந்து புலவரா இருந்தார். ரைட்டா? சோ உங்களுக்கு காளிதாசர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில புக்ஸ் எழுதியிருக்காரு. சரியா? உங்களுக்கு காளிதாசரால் எழுதப்பட்ட சான்ஸ்கிரிட்ல எழுதியிருக்காரு. சரியா? சான்ஸ்கிரிட்ல ஒரு சில நாடகங்கள் எழுதியிருக்காரு. அது என்னென்ன நாடகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விக்ரமோர் விஷயம், மாளவிக் அக்னிமித்ரம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அபிஞான சகுந்தலம். இது எல்லாமே வந்து காளிதாசரா எழுதப்பட்ட ஒரு முக்கியமான நூல். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சொல்றது மேகதூத்தம். சரியா? ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா சரி, சோ அது போக வந்து முக்கியமான இன்னும் ஒரு சில இதெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா பானப்பட்டா காதம்பரி அப்படின்ற ஒண்ணு எழுதியிருப்பாரு. இதெல்லாம் வந்து ஒரு சிலது. உங்களுக்கு காளிதாசரை வந்து என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா காளிதாசரை ஷேக்ஸ்பியர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது இந்தியன் ஷேக்ஸ்பியர் அப்படின்ட்டு அழைப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா பிரின்ஸ் ஆஃப் இந்தியன் போயட்ஸ் அப்படின்னு அழைப்பாங்க. பிரின்ஸ் ஆஃப் இந்தியன் போயட்ஸ் அப்படின்ட்டு அழைப்பாங்க. ரைட்டா? சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு காளிதாசர் மேகதூத்தம், அதுக்கப்புறம் ரித்து சம்ஹாரா அப்படின்ட்டு ஒன்று எழுதியிருப்பாரு. ரித்து சம்ஹாரா. அடுத்து ரகுவம்சம், இதையும் எழுதியிருப்பாரு. ரகுவம்சம். ஓகே, சரி, மேகதூத்தம் இது எல்லாமே வந்து காளிதாசரால் எழுதப்பட்ட ஒண்ணு. சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புஷ்யமித்ர சுங்கா பொறுத்த வரைக்கும் சுங்கா வம்சத்துடைய சுங்கா டைனாஸ்டியுடைய ஃபவுண்டர் வந்து புஷ்யமித்ர சுங்கா. ஓகே, சரி, நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு புஷ்யமித்ரா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுங்கா டைனஸ்டில தான் யாரெல்லாம் வருவாங்கன்னா உங்களுக்கு புஷ்யமித்ரா சுங்காவுடைய பையனான அக்னிமித்ரா இவங்க எல்லாருமே வருவாங்க. அக்னிமித்ரா. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் வந்து பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின்
ஜார்ஜ் ஆர்வெலால எழுதப்பட்ட நாவல் எந்த நாவல் அப்படின்றத கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அனிமல் ஃபார்ம். இது சிம்பிளா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ரிலேட்டடா தான். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அது ரிலேட்டடா தான் இது கேட்கணும். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். நெக்ஸ்ட், with which of the following sports games bullseye. So bullseye அப்படின்றது வந்து எதுல சொல்லுவாங்க? அப்ப இது எது ரிலேட்டடா கேட்டிருக்காங்க? ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ்ல எதுக்கு கீழே டேர்ம்ஸ், டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு ஸ்போர்ட்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஷூட்டிங். ஸோ ஷூட்டிங்ல வந்து புல்சை அப்படின்றவங்க வரும். ரைட்டா? ஸ்போர்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, the density of population is crude relationship between human and என்னன்னு கேட்கறாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி கேட்கறது. அதாவது சென்சஸ். இது வந்து என்ன அப்படின்றதுன்னா எக்கனாமி தான். இது எக்கனாமி ரிலேட்டட் தான். எக்கனாமி கீழே என்ன அப்படின்றது வந்து சென்சஸ் 2011 பேஸ் பண்ணி தான் இருக்கு. பேஸ் பண்ணி ரைட்டா? எக்ஸாக்டா டைரக்டா கேட்கல. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னு பாத்துட்டீங்கன்னா பாப்புலேஷன் டென்சிட்டி. பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்ற ஒன்று இருக்குது. இந்த பாப்புலேஷன் டென்சிட்டியோடைய ஃபார்முலா என்னன்றது வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு நம்பர் ஆஃப் பீப்புள் பை லேண்ட் ஏரியா. ஒரு குறிப்பிட்ட நிலத்துல வந்து எத்தனை மக்கள் இருக்காங்களோ, எத்தனை பேர் இருக்காங்களோ அதை வச்சு டிட்டர்மைன் பண்றத வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஹியூமனுக்கும் எதுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வெளிப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட். ஸோ ஹியூமனுக்கும் லேண்ட் இருக்கும். சரியா? இந்த 2011 சென்சஸ் படி வந்து பார்த்துட்டீங்கன்னா பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்றதும் இதை வந்து கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு. இந்த பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து 2011 சென்சஸ் படி எவ்வளோ அப்படின்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா 382 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆவரேஜா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க? 382 பேர் இந்தியாவில் இருக்கிறதா 2011 சென்சஸ்ல சொல்லியிருக்காங்க. இது எக்கனாமில 2011 சென்சஸ்க்கு கீழே இதை கேட்டிருக்காங்க. சரியா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே வந்து எதுல கேட்கப்பட்டது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஷிப்ல கேட்கப்பட்டது. சோ இப்போ இது மூலியமா நம்ம வந்து என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நம்ம ஆல்ரெடி வந்திருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு கீழே வந்து பார்த்துட்டீங்கன்னா என்னென்ன டாபிக்லாம் இருக்குன்னா ஸ்போர்ட்ஸ் இருக்குதா? ஸோ ஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா பாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து ஜியாகிரபி, நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரிக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபெஸ்டிவல்ஸ், டான்ஸ், ஸ்கீம்ஸ், பயாலஜி, அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு டாபிக், அதுக்கப்புறம் எக்கானமி, கெமிஸ்ட்ரி, பர்சனாலிட்டி, ஸ்டேட் ரிலேட்டட் ஜியாகிரபி தான். அதுவும் அந்த அசாம் அப்படின்ற நியூஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பாலிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாலிட்டி 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜியாகிரபில வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொஸ்டின். சரியா? ஜியாகிரபில 2 கொஸ்டின். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓஷன் கரண்ட், இன்னொன்று அசாம்ல இருக்கிற இந்தியன் ஜியாகிரபி, அசாம்ல இருக்க ஆயில் மில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரியில டோட்டலா 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபெஸ்டிவல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின், டான்ஸ்ல ஒரு கொஸ்டின், ஸ்கீம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பயாலஜில வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின், இந்த ஃபர்ஸ்ட் அப்படின்ற வார்த்தையை வச்சு ஒரு கொஸ்டின். எக்கானமில வந்து 2 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் டைரக்டா, இன்னொரு கொஸ்டின் இன்டைரக்டா. ஒன்னு கமிட்டி வச்சு, இன்னொன்னு அந்த சென்சஸ் 2011 சென்சஸ் வச்சு. கெமிஸ்ட்ரியில ஒரே ஒரு கொஸ்டின், பர்சனாலிட்டிஸ்ல ஒரு கொஸ்டின், ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல வந்து அந்த அசாமிஸ் ஆர்ட் அவரை பத்தி அது வந்து ஒரே ஒரு கொஸ்டின். இன்னொன்று வந்து அதாவது ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல இந்த ராஜஸ்தானி ஆர்கிடெக்சர் பத்தி. அதுக்கப்புறம் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ்ல ஒரு கொஸ்டின். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்துட்டீங்கன்னா எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பாலிட்டி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ஹிஸ்ட்ரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம்ஸ் ரிலேட்டட், பயாலஜி, அதுக்கப்புறம் வந்து எக்கானமி, அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா. ஏன்னா இதுலயே வந்து பார்த்துட்டீங்கன்னா 8, 10, 12, 14, 16 கொஸ்டின் வந்து இதுலயே வந்துருச்சு. ரைட்டா? ஸோ எல்லாமே வந்து டோட்டலாக கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு 25 கொஸ்டின் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் வெயிட்டேஜ். ஸோ ஏன் நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன்லேயே தான் வந்து ட்ரெண்ட் ஃபாலோ ஆகும் அடுத்தடுத்த ஷிஃப்ட்டில். ஓகே, நம்ம அடுத்த அனாலிசிஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.